விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் விழுப்புரம் தொகுதி விசிக வேட்பாளர் ரவிக்குமார் மற்றும் கடலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாதை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது இந்த தேர்தல் இரண்டாவது விடுதலை போராட்டம் என கூறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு நாடு மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கியிருப்பதாக தெரிவித்தார். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு முறையே இருக்காது என எச்சரித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்திய அரசு செயலாளர்களில் 3% பேர் கூட ஓபிசி இல்லை என்றும் மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் பேராசிரியர் பணிக்கு இடஒதுக்கீடு பின்பற்றப்படுவதில்லை எனவும் தெரிவித்தார். அதேபோல ஒன்றிய அரசோட உயர்கல்வி நிறுவனங்கள்ல இருக்கிற பேராசிரியர், உதவி பேராசிரியர் போன்ற பணிகள்ல இப்பவும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையும் பட்டியலின பழங்குடி சமூகங்களையும் சேர்ந்தவங்க இடஒதுக்கீடு முறையில தேர்வாகிறது இல்ல. பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தா இந்தியாவில இடஒதுக்கீடு முறை இருக்காது. சமூக நீதிக்கு சவக்குழி தோண்டிடுவாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு கூடாது என்று கூறும் பாஜகவிற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் பல்லக்கு தூக்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் இந்த சந்தர்ப்பவாத கூட்டணியின் ரகசியம் தனக்கு மட்டும்தான் தெரியும் என்று ராமதாஸ் நினைப்பதாகவும், ஆனால் அவரை விட மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டத்தை கூட கொடுக்காம வஞ்சித்தது மோடி அரசு. சாதிவாரி கணக்கு கூடாதுன்னு சொல்ற கட்சி பாஜக. அந்த கட்சிக்கு பல்லக்கு தூக்குறது யாரு? பெருமதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள். தன்னுடைய உயிர்னு அவர் சொல்லிக்கிற சமூக நீதி கொள்கைக்கு பரம எதிரியான பாஜகவோட கூட்டணி வச்சு அவர்கள் வேட்பாளர்களையும் பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் போற்றி புகழ்கிறார. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மகளிர் வாழ்வில் மட்டுமல்ல கிராமப்புற பொருளாதாரத்திலும் ஒரு மிகப்பெரிய புரட்சி என்று பெருமிதத்துடன் கூறிய முதலமைச்சர் தான் சொல்லித்தான் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்தது என இபிஎஸ் பொய் கூறி திரிவதாக சாடினார். நடிகர் கவுண்டமணியின் நகைச்சுவையை மேற்கோள் காட்டிய முதல்வர் ஒரு மனிதன் பொய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் பொய் பேசக்கூடாது என இபிஎஸ்ஐ காட்டமாக விமர்சித்தார். பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் சொல்லித்தான் நம்ம 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறோமா. இப்ப வெக்கமே இல்லாம பொய் பேசுறாரு. கவுண்டமணி சொல்வாரு ஒரு மனுஷன் பொய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாதுன்னு. பொய்யினுடைய முழு உருவமா இருக்கிற பழனிசாமி அவர்களை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டு மகளிர் 1000 ரூபாய் உரிமை தொகையை ஸ்டாலினிடம் தான் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. பாஜக வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு என்றும் பாஜகவிற்கு வாக்களித்தால் நாடெங்கும் மதவெறி ஊட்டப்பட்டு எங்கு பார்த்தாலும் மத கலவரம் என்ற நிலைமை உருவாகும் என்று எச்சரித்த முதலமைச்சர் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே தேர்தல் என ஒரே என்று ஒரே அடியாக நாட்டை நாசமாக்கி விடுவார்கள் என்று பாஜகவை கடுமையாக சாடினார். ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே உணவு, ஒரே அரசு, ஒரே கட்சி, ஒரே தலைவர்னு ஒரேன்னு ஒரே அடியா நாட்டை நாசமாக்கிடுவாங்க. இந்த போரில் இந்திய மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் எதிரிகளை அடையாளம் காண்பது மட்டுமல்ல, துரோகிகளையும் சேர்த்தே அடையாளம் காண வேண்டும் என கூறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிரிகளையும் துரோகிகளையும் விரட்டி அடிக்க வேண்டும் என்றும் சமூக நீதி மண்ணான தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். பாஜகவோட திட்டங்கள் மிக மிக மோசமானது. இந்த விடுதலை போர்ல இந்திய மக்கள் வெற்றி பெறணும்னா எதிரிகளை அடையாளம் காணுகிறது மட்டுமல்ல, துரோகிகளையும் சேர்த்து அடையாளம் காண வேண்டும். எதிரிகளையும் துரோகிகளையும் விரட்டி அடிக்கணும். பாஜகவுக்கு சமூக நீதி மண்ணான தமிழ்நாட்டில் தக்க பாடம் புகட்டணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.